தாவாத்து முஸ்தஜாபா. ரெண்டாவது சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலான்ல ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? நீ கேட்கிற எல்லா துவாவும் ஒப்புக்கொள்ளப்படும். சுப்ஹானல்லாஹ். அதான் எழுதி வச்சாங்க சாலியங்கள். என்ன கேட்கணும்? தாய்மார்களே ஞாபகம் வையுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு வேணும், ரமலானை பயன்படுத்துங்கள். குழந்தை வேணும், ரமலானை பயன்படுத்துங்கள். நிம்மதி வேணும், ரமலானை பயன்படுத்துங்கள். உடலுக்கு சுகம் வேணும், ரமலானை பயன்படுத்துங்கள். ரமலான் பிறந்த உடனே கையேந்துங்க, அல்லாஹ் எனக்கு சுகத்தை கொடுத்தது, கைகால் முடக்கமாக்கி விடக்கூடாது, நான் மௌத்து வரைக்கும் நின்று தொழணும். ஆமீன் சொல்லுங்களேன். கடைசி வரைக்கும் நிக்கணும், கடைசி வரைக்கும் செயல்படணும். படுக்கையில விழுந்துங்கிற வரலாறு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம படுக்கையில விழுந்தா எத்தனை பேருக்கு சிரமம்? அல்லாஹ்ட கேளுங்கள், ரமலானில் கேளுங்கள். கடைசி வரைக்கும் ஆரோக்கியம். ஆமிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பெண்ணம்பெரிய சஹாபியினுடைய மகனார். ஆமிர் இப்னு அப்துல்லா பெண்ணம்பெரிய சஹாபியினுடைய மகனார். உடல்நல குறைவா இருக்கிறாங்க, உடல்நல குறைவா இருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல பாங்கு சத்தம் கேட்குது, பள்ளிவாசலுக்கு பக்கத்துல வீடு. அவங்களால எழுந்திருக்க முடியல, நடக்க முடியல. பிள்ளைங்களை கூப்பிட்டாங்களாம், என்னை தூக்கிட்டு போங்கன்னாங்க. பாவா எங்க தூக்கிட்டு போ? பள்ளிவாசலுக்கு தூக்கிட்டு போங்க. பாங்கு சொல்லிட்டாங்க, ஜமாத் ஆரம்பிக்க போறாங்க. என்னால் வீட்டில் இருக்க என்னால் முடியாது, என்னை பள்ளிக்கு கூட்டு போயிடுங்க. உங்களுக்கு அனுமதி இருக்குதே, வீட்டில் தொழலாமே. உங்களால் நடக்க முடியல, உட்காரவும் முடியாது, அவ்வளோ சிரமப்பட்டு பள்ளிக்கு போகணுமான்னு கேட்டாங்க. இல்லை, பாங்கு சப்தத்தை கேட்ட பின்னால நான் வீட்டில் உட்காரதுக்கு பிரியப்படலம்மா, என்னை தூக்கிட்டு போங்கம்மான்னு பிள்ளைங்களுக்கு சொல்ல, பிள்ளைங்கள் எல்லாம் சேர்ந்து தகப்பனாரை தூக்கி பள்ளிவாசல்ல கொண்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு கொஞ்சம் கவனமாக நின்றுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களால அவ்வளோ லேசாக உட்காரக்கூடிய நிலைமை கூட இல்லை. ஆனால் இமாம் தக்பீர் கட்டின உடனே அவங்களும் தக்பீர் கட்டினாங்க. பின்னால் பிள்ளைங்க அவங்களோட சேர்ந்து சஃப்ல நின்றுக்கிட்டாங்க. ஆமிர் இப்னு அப்துல்லா தொழுதாங்க, ருக்குவுக்கு போனாங்க, சுஜூதுக்கு போனாங்க. 2வது ரக்காத்துக்கு இமாம் எழுந்திருக்கிறாங்க, எல்லாரும் எஞ்சிட்டாங்க, பிள்ளைங்க எஞ்சி நிற்கிறாங்க. வாப்பா சுஜூதுல இருக்காங்க, எழுந்திருக்கல. சுஜூதுல இருக்காங்க, எழுந்திருக்கல. அத்தஹியாத்துல உட்காரும், வாப்பா உட்கார இல்ல. தொழுகை முடிஞ்சிச்சு, தொழுகை முடிச்சிட்டு பார்த்து வாப்பா உசுப்புனா அவங்க சுஜூதுலயே அவங்க ரூஹு பிரிஞ்சிட்டு. ஆமிர் இப்னு அப்துல்லா யார்? சையதுனா அப்துல்லா இப்னு ஜாபிர், ஜாபிர் ரலியல்லாஹு மகனார், ஜாபிர் ரலியல்லாஹு மகனாருடைய மகனார், ஹஜ்ரத் இமாம் ஜாபிருடைய பேர புள்ள. அவ்வளவு பெரிய பாக்கியம். சஹாபியினுடைய குடும்பத்தில் பிறக்கிறவர். முடியல, அவங்க ஆசை என்ன? கடைசி நேரம் என்ன பள்ளிவாசல் கொண்டு போங்க, நான் இமாமோட நின்று தொழணும். அல்லாஹ் நம்முடைய மூச்சும் கூட இபாதத்தோடு இருக்க செய்வாங்க. சும்மா அர்த்தம் இல்லாமலாம் வாழ்ந்துடக்கூடாது, அர்த்தம் இல்லாம வாழக்கூடாது. வாழ்க்கைக்கு அர்த்தம் வேணும். எதற்காக வந்தோம், எதற்காக வாழ்கிறோம்? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திட்டு போகணும். என்னுடைய கடைசி நேரம் அவனுடைய அழைப்புக்கு பதில் சொல்லி இருக்கணும். பள்ளிவாசலிலேயே அல்லாஹ் அவங்க ரூஹ பிரிக்கிறான் தொழுகையிலே. முடியலதான், ஆனா எனக்கு தூக்கி கொண்டு உட்கார வைங்கன்னு சொன்னாங்க. ஒரு ரக்காத்துல இமாமை பின்தொடர்ந்து தொழுதுட்டாங்க. ஒரு தொழுகை கலா இல்லாம ரூஹ பிரியுது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தொழுகையை கலா வாக்குறவங்க எங்க இருக்கிறோமோ. அன்னைக்கு ஹாஜியார் ஒருத்தர் கரெக்டாக வக்துக்கு வந்துட்டு இருப்ப, வர காணல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, பள்ளிவாசலுக்கே வரல. என்ன ஹாஜியார்னு கேட்டேன். வீட்டில் கல்யாணம்னாரு. யாருக்கு ஹாஜியார்? என் பிள்ளைக்கு கல்யாணங்கிறாரு. அவர் பிள்ளை தொழுகைக்கு வந்துட்டார், இவர் வரல. மகனுக்கு கல்யாணம், ஹாஜியாருக்கு 3 நாள் தொழுகைக்கு லீவு, 3 நாள் லீவு. கரெக்டா சுபுல முன்சபுல நிற்பார். தொழுது முடிச்சுட்டா சலாம் கொடுத்தா முசாபா செய்யக்கூடியவர். 3 நாள் இல்லை. கேட்டதுக்கு என் புள்ள கல்யாணங்கிறார். நான் தப்புலாம் சொல்லலை, குறைலாம் சொல்லலை. ஹாஜியாட்ட சொன்னேன், ரொம்ப சந்தோஷம், அல்லாஹ் எவ்வளோ பெரிய கிஃப்ட், உங்கள் பிள்ளையினுடைய கல்யாணத்தை உங்கள் ஹயாத்திலே நடத்தி முடித்தான். அல்லாவுக்கு நீங்கள் நன்றி சொல்லலை செய்யணும். இப்போ நீங்கள் இப்போ தான் கூடுதலாக பள்ளிவாசலோடு நீங்கள் இங்கே இருக்கணும். இல்லை நிறைய வேலை வந்து சந்திக்கிற வர்றாங்க, யார் வந்தாலும் சரி சந்திக்க நேரத்தில் இருங்க, பள்ளி நேரம். இப்போ எங்கே ஹாஜியார் தொழுகைக்கு போயிட்டாங்க. அதுதான் அவர்களையும் தொழுகையை நோக்கி வர வைக்கும். ஒரு தொழுகை கதா இல்லை. எங்கே நாம்
எனவே துவா கேளுங்கள். எதை கேட்கணும்? ஹயாத் வரைக்கும் முடங்கக்கூடாதுன்னு கேட்கணும். தஅவாத்து முஸ்தஜாபா, கேட்கிற துவா ஒப்புக்கொள்ளப்படும் நாள் ரமலான். யாருக்கு தேவையில்லை, யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு கஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் கஷ்டம், எல்லாருக்கும் பிரச்சனை. ஒரு பிரச்சனை இவருக்கு இல்லைன்னா வேற ஒரு பிரச்சனை இருக்குது. அவருக்கு கடன்ல கஷ்டப்படுறாருன்னா இவர் நோயில கஷ்டப்படுகிறார், இவர் நோயில கஷ்டப்படுறாருன்னா அவர்கிட்ட பணம் இருக்குது, கார் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு, நிம்மதி இல்லாம தவிக்கிறார். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லா பிரச்சனையும் சொல்ல வேண்டிய ஒரே இடம் நம்முடைய ரப்பாக இருக்கிறார். ரப்பட சொல்லுங்கள். அதற்கான ஒரு பொற்காலம் ரமலான். ஏன் கேட்டால் கொடுப்பான் அல்லாஹ். சொல்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.